ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம போன வாரத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது 16 ஜூன்லேருந்து 21 ஜூனுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். நியூஸ்குள்ள போயிடலாம். தமிழ்நாடு நியூஸ். தமிழக காவல்துறையில மொத்தம் இருக்கும் சதவீதமான பெண்கள் வந்து எவ்வளோ அப்படின்னு கொஷின் வந்துச்சுன்னா 21% பெண்கள் வந்து உள்ள இருக்கிறாங்க. எப்போ வந்து தமிழக காவல்துறையில விமன் வந்து ஆட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973. அடுத்த நியூஸ் பார்த்தோம்னா கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்குங்களா, அதுக்கு அலாட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் பட்ஜெட் வந்து 3 லட்சம் ரூபாய். ஸோ வர 2030க்குள்ள 8 லட்சம் வீடுகள் வந்து கட்டி முடிக்கணும்னு சொல்லி அவங்க டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த வருஷம் மட்டும் 8 இடத்துல வந்து அகழ்வாராய்ச்சி நடக்க போகுது. சில இடங்கள்ல முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே திறந்து வச்சுட்டாங்க. அது இருக்கிற 5, அதாவது கீழடி, வெம்பக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை, கீழனமடி, திருமலாபுரம். இப்போ சென்னாநல்லூர், திருப்பூர், மருங்கூரில் வந்து அடுத்து ஆரம்பிக்க போகிறாங்க. இப்போ கீழடியில் வந்து எத்தனாவது கட்ட அகழ்வாராய்ச்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி. வெம்பக்கோட்டையில் 3ஆம் கட்ட அகழ்வாய்வு, பொற்பனைக்கோட்டையில் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு, கீழனமண்டியில் 2ஆம் கட்ட அகழ்வாய்வு, திருமல்லாபுரத்தில் வந்து முதல் கட்ட அகழ்வாய்வு. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா உலகிலேயே மிக உயரமான ரயில்வே பாலம் இருக்கு இல்லைங்களா, அந்த சேவை வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து விரைவில் தொடங்க போகிறாங்க. இதோட சோதனை ஓட்டம் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு. இது எப்போ கட்டி முடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து அதை சோதனை ஓட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இது எங்கே கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செனாப் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆறுக்கு மேலே வந்து இது கட்டப்பட்டிருக்கு. இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது அப்படின்னா ரம்பன்லேருந்து ரியாசி வரைக்கும் போகிற ஒரு ரயில் சேவை. உயரம் பார்த்தீங்கன்னா 359 மீட்டர், நீளம் பார்த்தீங்கன்னா 1315 மீட்டர். சுற்றுச்சூழல் செயல்திறத்தில் 2024 இந்தியா எத்தனாவது தரவரிசை பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கண்ட்ரிஸ் அதில் இருக்காங்க. இந்தியா வந்து அதில் 176வது இடத்துல பின்தங்கி தாங்க இருக்காங்க. முதல்ல முன்னாடி இருக்கிற 3 கண்ட்ரிஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டோனியா, லக்சம்பர்க் அண்ட் ஜெர்மனி. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹைகோர்ட் வந்து அவங்கள கொஷின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து அரசு வேலை வாய்ப்பில் திருநங்கைகளுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்க பெர்சன்டேஜ் வந்து 1ன்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் ஆரம்பித்த கிசான் சம்மன் திட்டம் இருக்குங்களா, இது 2017 நரேந்திர மோடி அவர்களால் தொடங்கப்பட்டது. இதோட சப்சிடி பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து 6000 ரூபாயா 3 தடவை வந்து தருவாங்க. ஜிசாட் N2 செயற்கைக்கோள் ஃபால்கன் வந்து செயற்கைக்கோள் வந்து ஃபால்கன் 9ங்கிற ராக்கெட் மூலயமா வந்து விண்ணில் செலுத்தப்படுறதா இருக்கு. இன்னும் செலுத்தப்படலை, ஆக்சுவலாக செலுத்தப்படுறதா இருக்கு. வேர்ல்டு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்திய மத்திய கிழக்கு நாடுகளோட ஐரோப்பிய பொருளாதார பெருவழித்தடம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் IMEC ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதோட மொத்த கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 6000 கிலோமீட்டர். ஸோ இந்தியாவில் மும்பைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈஸ்ட் யூரோப் வழியாக போய் அப்படியே கிரீஸ் வரைக்கும் அது ரீச் ஆகும். அடுத்த வேர்ல்ட் நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானை சேர்ந்த நர்கீஸ் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து ஈரான் நாட்டில் வந்து நோபல் பிரைஸ் வாங்குற 2வது நபர். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா பீஸில் வந்து ஷீ இஸ் த 98th விமன் டு ரிசீவ் த நோபல் பிரைஸ். விளையாட்டு நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா அர்மீனியாவில் நடைபெற்ற வந்து ஸ்டீஃபன் அவன்கியான் நினைவு மெமோரியல் அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் எர்காசி வந்து சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ இது வந்து தமிழக துப்பாக்கி சுடுதலில் பிருத்திவிராஜ் தொண்டைமான் அவர்கள் வந்து பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்கிறார். எக்ஸாம் வியூவில் சில ரீசன்ட் நியூஸ் வந்து நம்ம பார்க்கலாம். செங்கொடி கூட்டு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எங்கே நடந்துச்சு, யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அது நடத்துகிறாங்க. அலாஸ்கா அப்படின்ற இடத்துல வந்து இது நடந்திருக்கு. யார் எடுத்து இதை நடத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா US ஏர்ஃபோர்ஸ் நடத்தியிருக்காங்க. இதில் அட்டன் பண்ண கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பிரிட்டன், நெதர்லாந்து, ஜெர்மனி, சிங்கப்பூர், இந்தியா. இந்தியாவிலேருந்து ரஃபேல் போர் விமானம் வந்து முதல்ல அதில் வந்து அட்டன் பண்ணியிருக்கு. முக்கியமான நாட்கள் வந்து நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா March 24 ரீசன் நியூஸில் வந்துச்சு. காசநோய் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த வருஷம். ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா அதோட எண்ணிக்கை வந்து முக்கியம், 42,486. ஸோ இதை வந்து முற்றிலும் ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது 2025. ஜூன் 17 என்ன நாள் பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்ட் டே டு காம்பேட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட். ஜூன் 21 பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யோகா டே நடந்து முடிஞ்சிச்சு இல்லைங்களா. ஸோ அதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா யோகா ஃபார் செல்ஃப் அண்ட் சொசைட்டி. ஜூன் 1 ரீசன்ட் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் மில்க் டே. ஸோ முக்கியமான பர்சன்ஸ் இந்த வாரத்தில் வந்து முக்கியமான பர்சன்ஸ் நியூஸில் இருக்கிறவங்க ஜெகதீப் தாங்கர், இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ராஜ்யசபா ஹெட், மக்களவையோட தலைவர். ஷிரில் ராம்போசா சவுத் ஆஃப்ரிக்காவோட பிரசிடெண்ட்டாக வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. தியோ ஜேம்ஸ் வந்து UNHCRோட குளோபல் குட்வில் அம்பாசிடர், அதாவது உலக நல்லெண்ண தூதராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க.
ஃபார்மர் சித்தேஷ் தாக்கூர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், ஒரு விவசாயி. இவர் இந்தியாவில் இருக்கிற ஒரு விவசாயி. யுஎன் வந்து அவருக்கு இந்த நாட்டோட ஒரு லேண்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லி அவருக்கான இதை வந்து கொடுத்துருக்குறாங்க, அவருக்கான தகுதியை வந்து கொடுத்துருக்குறாங்க. விராட் கோலி வந்து 2023 வேல்யூபிள் செலிபிரிட்டி லிஸ்ட்டில் முதலாவது இடத்துல வந்து இருக்கிறாரு. ஹைகோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜ் சந்துரு அவர்கள் வந்து கேஸ்ட் அண்ட் ரேஷியல் டிஃப்ரென்சஸ் வந்து பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் கோகுல்தாஸ் அவர்களை வந்து கள்ளிக்குறிச்சி இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா ரீசெண்டாக, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. மார்க் ரூட்டே வந்து அடுத்த நேட்டோ ஹெட்டாக வந்து வரப்போகிறாரு. நேட்டோ அப்படிங்கிறது யூஎனோட 30 கண்ட்ரிஸ் சேர்ந்தது தான் நேட்டோ. ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் வாட்சிங் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ்.